நினைச்சிட்டு இருக்கீங்களா நீங்களாம்? ஃபெனிக்ஸ் இறந்த உடனே அது எப்படிங்க அவங்க அப்பாவும் சேர்ந்து செத்துருவாரா? என்னையா நடக்குதுங்க? அப்போ உயிர்களுக்கு கூட இந்த சாதி இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் அதிகமாக கூட வளர்க்குது. எங்களுடைய வரி படத்தில் சம்பளம் வாங்கும் ஒரு வேலையாட்கள் கட்டிங் வாங்காத ஒரு ஆளை காட்டுங்க. நான் என்ன எங்கெல்லாம் பார்த்தா உங்களுக்கு ஆடு மாடு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா. பிறகு ஒரு மெடிக்கல் சர்டிஃபிகேட் கொடுத்தாரு தெரியுமா ஒரு டாக்டர். யாருங்க அவரை முதல்ல கண்டுபிடி. வணக்கம். நம்மளோட இந்த கொரோனா காலகட்டத்தில் ஒருவேளை எஸ்பி சேகர் போன்றவர்களோட வீட்டில் பால் திரிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னால் முதல்வர் மாற்றி கொடுப்பாரு. ஆனால் இங்கே நாம் 2 உயிர்களையே தொலைச்சிட்டு நிற்கிறோம். இதற்கு என்ன சொல்ல போகுது தமிழக அரசு அப்படின்னு தெரியல. கடைகளை அடைங்க அப்படின்னு அரசு சொல்லுது. நாங்களும் கேட்கிறோம். எங்களுக்கு என்ன சரி, உங்களுக்காக இதை செய்கிறோமோ இல்லையோ, வேறு வழியே இல்லை, கொரோனா பரவாமல் தடுக்கணும் அப்படின்றதுக்காக நாங்களும் அடைக்கிறோம். அடைத்த அத்தனை பேரும் வீட்டில் சந்தோஷமாலாம் இல்லை, அடுத்த நாளை எதிர்பார்த்து பயந்துக்கிட்டு தான் இருக்கிறோம். சரி, இதில் முன்ன பின்ன இந்த நேரங்கள் ஆகுது, கடை மூடுற நேரங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன ஆகுது அப்படின்னா அதற்காக எங்கள் மீது மிகப்பெரிய ஒரு தாக்குதலை இந்த தமிழக அரசு எடுக்கணுமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஜூன் 20ஆம் தேதி அன்னைக்கு தூத்துக்குடி சாத்தான்குளத்தில் 2 வணிகர்கள்னா அப்பா புள்ள 2 பேர். அதில் ஜெயராஜ் அப்படின்றவர் மரக்கடை வச்சிருக்கிறாரு. தம்பி ஃபெனிக்ஸ் செல்ஃபோன் கடை வச்சிருக்கிறாரு. ரொம்ப குறிப்பிட்டு சொன்னோம், மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க், சமூகத்துக்கான ஒரு படிப்பை படித்த ஒரு இளைஞரை நாம் இழந்து நிற்கிறோம். அதை நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது இருக்குது. டிசம்பரில் அந்த பிள்ளைக்கு திருமணம் செய்து வைக்க முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த 2 பேரையுமே என்ன குற்றத்துக்காக காவல்துறை கைது செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. கடையை நேரத்துக்கு தாண்டி அவங்க திறந்து வச்சுருந்தாங்களாம். முதல்ல ஃபெனிக்ஸ் கடைக்கு தான் வந்திருக்காங்க போல இருக்கு. ஃபெனிக்ஸோட அந்த சண்டை, அதுக்கப்புறம் அவங்க அப்பாவையும் சேர்த்து கூட்டு போக வேண்டிய அவசியம் என்னன்னு தெரியல. ஒரு குடும்பத்தில் 2 ஆண்கள் இருந்தால் அவங்க 2 பேர் கடைகள் வச்சிருந்தா 2 பேரையும் கூட்டு போகுமா அரசு? இதெல்லாம் எங்கேயும் இங்கே இவர்களுக்கான இந்த அதிகாரத்தை தமிழக அரசு கொடுத்துருக்குன்னு தான் நினைக்கிறேன். காவல்துறையில என்ன கடவுள் நினைச்சிட்டு இருக்கீங்களா நீங்களாம்? உங்களை நாங்கள் அந்த அளவுக்கு மதிக்கிறோம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? உண்மையிலேயே எங்களுக்குலாம் உங்களை பார்க்கும்போது மிகப்பெரிய மரியாதை வரல. நாங்கள் கூட உங்களெல்லாம் பார்த்து சாருன்னு தாங்க சொல்கிறோம். ஆனால் இந்த கஞ்சா விற்கிறவன், இந்த சாராயம் காசுறவன், வேற மாதிரியான வேலை பார்த்துட்டு இருக்கவங்க அத்தனை பேரும் உங்களை நீவா போண்டா பேசிக்கிட்டு இருக்காங்க. காரணம், கட்டிங் வாங்காத ஒரு ஆளை காட்டுங்க. அப்படி ஒரு வேலை யாராவது இருந்தாங்கன்னா அவங்களை நாங்கள் வணங்கி அவங்களுக்கான எல்லா இதுவையும் கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக காத்திருக்கிறோம். அப்படிலாம் இருக்கணும்னா நாங்களும் ஆசைப்படுறோம். காவல்துறை கரெக்டடே இல்லாத ஒரு காவல்துறை இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். இந்த பிரச்சனை கூட ஒன்றுமே இல்லைங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விசாரித்த வரைக்கும் பக்கத்து கடைக்காரர் சொல்லியிருக்கிறாரு, ஃபெனிக்ஸோட பக்கத்து கடைக்காரு, இந்த எஸ்ஐ 2 பேர் எஸ்ஐ சாகடிச்சாங்க அவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்களே. அதில் ஒருத்தர் செல்ஃபோனை ஃப்ரீயாக கேட்டாரா. எங்கே போனாலும் இந்த காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு அல்பம் மாதிரி உட்காந்து ஃப்ரீயாக கேட்குறீங்க, அசிங்கமாக இல்லை? இதெல்லாம் நான் எடுத்துக்கிட்டெல்லாம் பேசுகிறேங்க. இது எங்கள் ஏரியா டிஃபன் கடையில் எப்போவுமே அந்த காவல்துறை ஆட்கள் நின்னாங்கனாலே உடனே டிஃபன் எல்லாம் அப்படியே கட்டி கொடுப்பாங்க. அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், என்ன தினம் கட்டி கொடுக்க, ஐயோ எதுக்குங்க வம்பு அப்படின்னு சொல்லி ஃப்ரீயாக சாப்பாடு வாங்கிட்டு போகிறீங்க. உங்களெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நான் அதுதான் சொன்னேன், உங்களெல்லாம் மதிக்கணும்னு எங்களுக்கு ரொம்ப ஆசை. ஆனால் அந்த மரியாதைக்கு நீங்கள் நடந்துக்கல. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கர்ப்பிணி பெண்ணை எட்டி உதச்சான் காமராஜ்னு ஒருத்தர். அவனெல்லாம் மரியாதை கொடுத்து கூட பேச தோணும்ல. நீங்கள் காவல்துறையில் இருக்கிறதுனால நாங்கள் உங்களை மதிக்க ஆசைப்படுறோம், நீங்கள் அந்த யூனிஃபார்ம் போட்டிருக்கிறதால நாங்கள் மதிக்க ஆசைப்படுறோம். ஆனால் அப்படி நீங்கள் நடந்துக்கிறீங்களா? இந்த கொரோனா காலகட்டத்தில் உண்மையிலேயே அதிகபட்சமாய் லஞ்சம் வாங்கினவர்கள் யார் இருந்தால் காவல்துறைங்க. நீங்களாம் உண்மையை நியாயமாக நடந்தீங்களா? நாங்களாம் சமூகத்துக்கான போராளிகள். எங்களெல்லாம் நீங்கள் சும்மா அப்படி ஜஸ்ட்லேயே ஏமாத்திட்டு போயிட முடியாது. எத்தனை பேர் 500 ரூபா கொடுத்துட்டு வண்டி எடுத்துகிட்டு ஓடி வந்தாங்க, லிஸ்ட்டை வச்சுருக்கிறோம். அதே மாதிரி எத்தனை பேர்கிட்ட நீங்கள் பணம் வாங்கிட்டு வண்டியை கொடுத்தமிச்சிங்க, இங்கேருந்து வண்டியை பிடிச்சி வச்சுக்கிறாங்க. அதை இவங்க கேஸை போட்டுக்கிறாங்க. கேஸும் போட்டு இந்த கொரோனாக்காக வெளியே வந்தாங்க, அரெஸ்ட் கேஸ் போட்டோன்னு வண்டி வாங்க போனால் காசு வாங்குறாங்க. அவ்வளோ ஒரு கேடுகிட்ட ஒரு செயலை தமிழக காவல்துறை செய்வது தமிழக அரசுக்கு தெரியுமா இல்லையா அப்படின்றது தெரியவே இல்லை. இன்னைக்கு அவங்க அம்மா 3 பொண்ணுங்க அழுகுறாங்களே, அந்த பிள்ளை பெருசுன்றவ இன்னைக்கு அவங்களோட உடல்ல வாங்க மாட்டேன்னு சொல்லி அவ கண்ணீரோடு நிற்கிறாளே. இதுக்கு யார் பதில் சொல்லுவாங்க? அதில் போடுறவங்களெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. விசாரணைக்கு அழைத்து சென்ற ஏன் அவங்க இந்த குற்றமெல்லாம் பண்ணலப்பா. அவங்க பண்ண குற்றம் ஒன்று கடையை திறந்து வச்சிருந்தாங்கன்னு இவங்களா சொல்றாங்க. அதையும் நாங்கள் நம்ப தயாரா இல்லை. காரணம் என்னன்னா,
வாலண்டரியாகவே அந்த எஸ்ஐங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு பேப்பர் கட்டிங் நாங்கள் பார்த்தோம். போன வாரம் யாரோ ஒருத்தங்களை இதே மாதிரி தான் அந்த கூட்டிட்டு போயிட்டு அவரை அடித்து செம்மையாக அடித்து அமிச்சு வீட்டுக்கு வந்த 2வது நாள் அது இறந்துட்டு தான் இருக்குது. நான் பேப்பர் கட்டிங் இருக்குது என்னோட இணையதளத்தில் நான் அதையும் போடுறேன். அப்போ இதே 2 எஸ்ஐங்க இதுக்கு முன்னாடியும் ஒரு கொலை செஞ்சுருக்காங்க. அப்போ இவங்களை யாரும் தட்டி கேட்கல அப்படின்றதா உண்மை. அதிகாரிகள்லாம் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்கன்னு தெரியல. 2 நாள் நீங்கள் அவங்கள வச்சு அடிச்சிருந்துருக்கீங்க. அந்த அந்த பிள்ளை ஃபெனிக்ஸ்க்கு வந்து அவருடைய ஆசன வாயில் லத்தியால் அடித்து ரத்தம் வந்து அது நிற்கவே இல்லையா. அதை அவர் பார்க்க வந்த நண்பர்கிட்ட சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி பிளட் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி. அதன் பிறகு அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னமும் கூட அந்த இறப்பில் எங்களுக்கு வந்து உறுதியாக இன்றைக்கி தான் அந்த மருத்துவத்துறை சார்ந்தவங்க உடற்கூறு ஆய்வுலாம் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே அவர்கள் போய் சொல்ல மாட்டாங்கன்னு நம்புகிறோம். காரணம், இங்கே ஒருத்தர் போய் சொன்னார். அது யாருன்னு தெரியணும்ல. அது யாருன்னா, இவங்க 2 பேரும் செம்மையாக அடின்னு அடிக்கிறாங்க. அடித்த பிறகு ஒரு மெடிக்கல் சர்டிஃபிகேட் கொடுத்தாரு தெரியுமா ஒரு டாக்டர். யாருங்க அவரை முதல்ல கண்டுபிடிங்க, அவர் மேலேயும் சேர்த்து வழக்கு போடுங்க. இவங்க சரியாக தான் இருக்காங்க, நல்லா தான் இருக்கிறாங்கன்னு அவர் சர்டிஃபிகேட் கொடுத்தாரு. ஆனால் அங்கே ஃபெனிக்ஸ் இறந்துட்டார். ஃபெனிக்ஸ் இறந்த பிறகு இன்னொரு டவுட் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பெருசாக வருது. ஃபெனிக்ஸ் இறந்த உடனே அது எப்படிங்க அவங்க அப்பாவும் சேர்ந்தே செத்துருவாரா? என்னையா நடக்குதுங்க? யாரை ஏமாத்த நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? உங்களால் கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்ற நினைப்பா உங்களுக்கு? ஃபெனிக்ஸ் இறந்த உடனே எப்படி அவங்க அப்பாவை சேர்ந்து சாவாரு? இது என்ன புராண காலம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? பார்த்தவொடனே அப்படி நெஞ்சு பதச்சு உடனே செத்து போறதுக்கு. ஒருவேளை இவரை வாய் திறக்க விட்டால் அத்தனையும் சொல்லி விடுவார்ன்றதுக்காக வேணுன்னே கொலை செஞ்சீங்களா அவரையும்? 2 பேரையும் அடிச்சே கொள்ற அளவுக்கு அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? கடை திறந்து வைத்தது அவ்வளோ பெரிய குற்றம்னா நீங்கள் கட்டிங் வாங்குறதெல்லாம் சொல்லும்போது அதுக்கெல்லாம் நாங்கள் எவ்வளோ செய்யணுமே. அப்போ தமிழக காவல்துறை யூனிஃபார்ம் போட்டு பண்ணால் நாங்கள் எதையுமே அதை கன்சிடரே பண்ணக்கூடாதா? என்ன நடந்துட்டு இருக்குது நாட்டில்? இது யார் தட்டி கேட்க போகிறாங்க? நேற்று இவங்க 2 பேரும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டவனே உண்மையிலேயே உள்ளம் பதைத்தது. என்ன சரியான ஒரு தேசத்தில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு. எதுக்காக சாகடிக்கிறீங்கன்ற ஒரு அர்த்தம் கூட இல்லையாடா? என்ன எங்கெல்லாம் பார்த்தா உங்களுக்கு ஆடு மாடு மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா? யானைக்காக பேசுறோம், இங்க இருக்கிற பசுவுக்காக பேசுறோம், இங்க வேடத்தில் நாங்கள் பறவைக்காக பேசுறோம், கடைசியில மனிதர்கள் நாங்கள் எங்களுக்காகவே பேச மறந்து விட்டோமா அப்படின்னு தோடுது. மிகப்பெரிய ஒரு கோபத்தில் இருக்கிறோம். உண்மையிலேயே தலைவர் திருமாவளவன் போன்றவர்கள்லாம் இல்லைன்னா இப்படியான பிரச்சனைகள்லாம் பெரிய அளவிலே வராதுங்க. ஆனா ஒரு பெரிய வேதனை எங்களுக்கு என்னன்னா, புதுக்கோட்டையில் ஒரு குழந்தை இறந்து போனா சாவித்ரி அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு முதல் குரல் தலைவர் திருமாவளவன் அவர்கள் தான் கொடுத்தாரு. இப்போ ஊடகங்களை திறந்தாலே நேற்று அண்ணன் வெள்ளையன் அவருடைய அறிக்கையை நான் பார்த்தேன். அதே மாதிரி வணிக அணிகள் சார்ந்த நிறைய பேருடைய அறிக்கைகள் பார்த்தோம், பேட்டிலாம் கொடுத்துருந்தாங்க. நம்ம ஹரிநாடார் போன்றவர்கள்லாம் கூட வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க. அது என்னவோ சரியா நாடார்கள் இருந்தால் மட்டும் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு மைக்கு அங்கே நீட்டிடுறீங்க. ஆனால் ஒரு விஷயம் சொல்லணும்னா, அத்தனை பேரும் குரல் கொடுப்பதற்கு முன்பாக ஒருத்தர் குரல் கொடுத்தாரு, அவர் தலைவர் திருமாவளவன். விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர். எத்தனை எம்பி இருக்காங்கன்னு லிஸ்ட் போட்டிங்கன்னா அதில் எப்போவுமே முதல் எம்பி அவர் தான். எத்தனை கட்சி தலைவர்கள் இருக்காங்கன்னு வரையை போட்டிங்கன்னா அதுக்குள்ள முதல்ல வந்து இந்த மக்களுக்காக நிற்கிறது அவர் தான். எங்களை போய் சாதிக்காக நிற்கிறாங்கன்னு சில சாக்கடைகள் சொல்லிக்கிட்டு இருக்குது. ஆனால் நாங்கள் எங்களுடைய ஜெயராஜும் எங்களுடைய ஃபெனிக்ஸ் எங்கள் சொந்த உறவுகளாக தான் பார்க்குறோம். முதல்ல எங்களுக்காக துடிச்சது உடனே இதுக்காக கண்டன அறிக்கையை அவர் ட்விட்டர் பக்கத்தில் வெளியிடுறாரு. தனியாக அறிக்கை ஒன்று கொடுக்குறாரு. அறிக்கையில் அப்படியே புட்டு வைக்கிறாரு அத்தனையுமே. இது ஒரு மனித உரிமை மீறல். இது இந்த காவல்துறை இந்த மாதிரி வந்து இந்த லாக்அப்ல கொண்டு போய் சாகடிக்கிறதுன்றது இன்னைக்கு நேற்று பண்ணல. தமிழ்நாட்டில் இவங்க தமிழ்நாடு வந்து இதில் 2வது இடத்துல இருக்கிறதா வந்து NCRP சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை விஷயத்தையும் புட்டு வைக்கிறாரு. இதற்காக இந்த உடற்கூறு ஆய்வை அதாவது ரெக்கார்டோட பண்ணணும் அப்படின்னு முதல் குரல் கொடுத்தவரும் இவர் தான். இன்னைக்கு வந்து நம்ம மாவட்ட ஆட்சியர் பேசுறாரு, சந்தீப் நந்தூரி பேசுறாரு அப்படின்னு சொல்றோமே, அவரை பேச வைத்தது யார்? ஒரு எம்பியோட குரல், ஒரு விடுதலை சிறுத்தை கட்சின்ற அந்த கட்சியோட தலைவரோட குரல். இன்னைக்கு உயர்நீதிமன்றம் இதை தானாக முன்வந்து ஒரு வழக்கா எடுத்திருக்குது. இதற்கு காரணம் யாரு? இந்த பிரச்சனைகள் எல்லாம் நாங்கள் பேச வேண்டிய கட்டாயம் கடமை இருக்கு. காரணம், எங்களுக்கு சாதி பார்க்க தெரியாது. எங்களுக்கு எங்களுடைய 2 உயிர்கள்னு மட்டும்தான் பார்க்க தெரியும். அவங்க எந்த சமூகம் சார்ந்தவங்கன்னு சேர்ந்து இன்னைக்கு மட்டும்தான் நாடார் சமூகத்தை சார்ந்த பலர் வந்து வெளியே வந்து மைக்கில் பேசுறீங்க. உண்மையை வெட்கமாகவும் வேதனையாகவும் இருக்கு. இந்த 2 உயிர்கள் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் மற்ற உயிர்களுக்கு நீங்கள் யாரும் பேசவே மாட்டேன்றீங்களே, அதுதான் ஏன்னு புரியவே மாட்டேங்குது. அப்பொழுதெல்லாம் உங்களை கொண்டு வந்து உங்ககிட்ட யாரும் கேட்கறது இல்லையா? ஏன் நீங்களே கூட ஒரு முகல் நேரடியில் ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கலாமே, வேற யாருமே சொல்லலாம் கூட. அப்போ உயிர்களுக்கு கூட இங்கே சாதி இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் அதிகமாக கூட வலித்தது. ஆனால் இன்று உண்மையிலேயே நேற்று கண்டனத்தோட நிறுத்தல, அறிக்கையோட நிறுத்தல, இன்னைக்கு உடனே ஆர்ப்பாட்டத்தை அனௌன்ஸ் பண்ணி தூத்துக்குடி தெற்கு பரமன்குறிச்சியில் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை, காவல்துறைக்கு எதிராய் முதல் ஆர்ப்பாட்டத்தை விடுதலை சிறுத்தை கட்சி மட்டும்தான் நடத்துச்சு. எங்களுடைய விஷயத்துல ஒரு விஷயத்தை நாங்கள் தெளிவாக செய்திருந்த எங்கள் தலைவர், கொலை வழக்காக பதிவு செய்க. காரணம் என்னன்னா, இது வரைக்கும் லாக்அப்ல யாரெல்லாம் வந்து சாகடிச்சிருக்காங்களோ அதை எதுவுமே வந்து கொலை வழக்கா வந்து பதிவு செய்யவே இல்லை.
ஸோ அதனால் தலைவர் அவர்கள் அறிக்கையோட சபத்தில் இல்லாமல் இன்னைக்கு அந்த ஆர்ப்பாட்டத்திலையும் விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக நடந்த ஆர்ப்பாட்டத்திலையும் கொலை வழக்காக பதிவு செய்யணும். இன்னொரு விஷயம் உங்ககிட்ட நாங்கள் கேட்குறோம், அது என்னையா அது டிரான்ஸ்ஃபர் வேணும்னா கொலை பண்ணலாமா? நீங்கள் என்ன அவர்களுக்கு வந்து பணியிடை நீக்கம் பண்ணியிருக்கிறோம், தற்கால ஒரு சஸ்பென்ஷன் இல்லையா? அவங்க எப்போ சேருவாங்கன்னு எங்கள் யாருக்கும் தெரியவே தெரியாது, திடீர்னு வருவாங்க, திடீர்னு சேர்ந்துருவாங்க. அதை விட கொடுமை அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டீங்க. டிரான்ஸ்ஃபர் கொடுத்தா போதுமா? அப்போ யார் வேணா நீங்கள் சாகடிச்சிருவீங்க. நாங்கள் அது வந்து அதுக்கு நீங்கள் கொடுக்குற தண்டனை வந்து டிரான்ஸ்ஃபர். எங்கே போய் என்ன சொல்கிறது? இதெல்லாம் எப்படி சரி பண்ணுறது? இதுக்கெல்லாம் தனியாக ஏதாவது சட்டங்கள் மறுபடியும் ஏற்றணுமா? உண்மையிலேயே சரியான ஒரு நாட்டில் பாடணுமா? முதல்வர் ஏன் இது குறித்து பெருசாக எடுத்துக்கவே இல்லை? இவர்கள் நாடார்கள் அப்படின்றது ஒரு அதனால கொஞ்சம் இதெல்லாம் பெரிய இஷ்யூ ஆச்சு. இதுக்கு முன்னாடி தலித் சமூகத்தை சார்ந்தவர்களோ, ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களோ, இல்லை பெண்களோ, திருநங்கைகளோ இப்படியான விஷயங்களை கண்டுக்காம அத்தனை பேரும் விட்டதுனால மட்டும்தான் இன்னைக்கு இந்த விஷயத்தையும் இவங்க பெருசாக எடுக்க மாட்டாங்க. எஸ்பி சேகர் வீட்டில் ஒரு 9 பால் கவர் பிரிஞ்சு போச்சுங்க. அதுக்காக வந்து எவ்வளோலாம் இது பண்ணி உடனே ஆவின் பாலகம் கொண்டு வந்து அது அந்த இதுவை வந்து உடனே பாலை மாற்றி கொடுத்து அவங்கள பக்குவமாக பார்த்துக்குறீங்க. எங்கள் வீட்டில் 2 உயிர் போயிடுச்சுங்க. இந்த 2 உயிருக்கு இந்த அரசு என்ன சொல்ல போகுது? தமிழக காவல்துறை என்ன சொல்ல போகுது? இவங்க 2 பேரையும் நீங்கள் வெறும் சஸ்பென்ஷன் பண்ணால் போதாது, டிரான்ஸ்ஃபர் பண்ணால் போதாது. உடன் நிறைய பேர் இருந்திருப்பாங்க இல்லையா? வெறும் இந்த எஸ்ஐங்க மட்டுமே பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை. அந்த உடன் யாரெல்லாம் இருந்தாங்களோ அத்தனை பேருமே அரெஸ்ட் பண்ணுங்க. அந்த டாக்டர் யாரு, அவர் வந்து இவங்க நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுத்தாருல்ல, முதல்ல அவரையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணுங்க. மருத்துவர்களை இன்று வரை நாங்கள் மகத்தானவர்களை நினைக்கிறோம். இந்த கொரோனா காலகட்டத்தில் நாங்கள் அதிகமாக இன்னி வரைக்கும் நினைக்கிறது மருத்துவர்களையும் காவலர்கள் உங்களையும் தான். ஆனால் 2 பேருமே இந்த வழக்கில் வந்து உங்களுக்கான அந்த நிலையை இழந்துட்டீங்க. தயவு செஞ்சு எங்களோட தமிழக காவல்துறைக்கு நாங்கள் விடுக்கிற ஒற்றை கோரிக்கை, அமெரிக்காவுடைய ஜார்ஜ் ஃப்ளாய்டுக்காக நாங்கள் பேசினவங்க, அதனால் எங்கள் வீட்டு 2 உயிர்களுக்காக நாங்கள் பேசாமல் இருந்தோம்னு நினைக்காதீங்க. இறந்த அந்த உயிர்களுக்கு என்னத்தை கேட்டு இழப்பீடுன்னு கேட்குறதுன்னு தெரியல. அதுவே எங்களுக்கு அசிங்கமாக தான் இருக்குது. குறைந்தபட்சம் 1 கோடி நிதியை கொடுங்க, இழப்பீடு கொடுங்க, ஒரு அவங்க வீட்டில் வந்து அரசு பண்ணி கொடுங்க. இனியாவது இப்படி கேவலமாக மனிதர்களை கொன்று புதைக்கிற இந்த காவல்துறையை கொஞ்சம் கண்டிச்சு வைங்க. அவர்கள் நிச்சயமாக எங்களை காக்க மட்டுமே எங்களுடைய வரிப்படத்தில் சம்பளம் வாங்கும் ஒரு வேலையாட்கள். இந்த விஷயத்தை அவங்களுக்கு முதல்ல புரிய வைக்கணும். ஒட்டுமொத்த ஜனநாயக சக்திகளுக்கும் நாங்கள் விடுக்கும் கோரிக்கை என்னன்னா, இன்னைக்கு இவர்களுக்காக கூடின நாம் என்னைக்குமே எல்லாருக்காகவும் கூடணுங்க. முதல்ல சாதி பார்த்து அந்த சாதியை சார்ந்தவர்கள் மட்டுமே அதுக்கு வந்து குரல் கொடுக்கறத முதல்ல நிறுத்துவோம். அந்த நமக்குள்ள இப்படிலாம் பிரிஞ்சு கிடக்கிறதுனால மட்டும்தான் இத்தனை பிரச்சனைகள். இந்த தமிழ்நாட்டில் எது நடந்தாலும் தலைவர் திருமாவளவன் மட்டும்தான் கேட்கணும் அப்படின்ற ஒரு நிலை இருக்கு. குறைந்தபட்சம் அவரோட தோளோடு தோள் நின்று ஜனநாயக சக்திகள் நீங்களும் அத்தனை பேருக்காகவும் குரல் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். இந்த விஷயத்தில் சரியான ஒரு தீர்ப்பு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் இதை நம்ம யாருமே சும்மா விடக்கூடாது. இந்த 2 உயிர்களுடைய மதிப்புன்றது வெறும் இவங்க நினைக்கிற மாதிரி வெறும் டிரான்ஸ்ஃபரில் போயிடக்கூடாது, சின்ன சஸ்பென்ஷனில் போயிடக்கூடாது. கட்டாயம் அவர்கள் தூக்கிலிடப்படணும். அதுவரை நாம் போராடுவோம். நன்றி.